இங்க ஒரு 5 கோழிங்க ரொம்பவே ஹைலி செக்யூர்டா இருக்கிற ஒரு ஹைஃபையான கோழி பண்ணையில இருக்கிற கோழிங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க பிளான் பண்ணபடி அந்த பில்டிங்கோட மெயின் கேட்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கு ஒரு கேக் ஒன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கேக்க பார்த்தவன் ஒன்னும் புரியாம அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசையா அந்த கேக்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த கேக் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு கோழி அந்த கேக்கை இவன் மூஞ்சில அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கையில ஒரு ஹேண்ட் கஃபா மாட்டிடுது. அதுக்கப்புறம் அந்த வண்டியில இருக்கிற துணியை ரிமூவ் பண்ணுது. பார்த்தா உள்ள 2 ராக்கெட்டை கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கஃபை வண்டியில லாக் பண்ணிட்டு அந்த ராக்கெட்டை பத்த வச்சு விட்டுற அவ்வளவுதான். இவன் அப்படியே அந்த ராக்கெட்டோட இழுத்துக்கினே போயிட்டு அங்க இருக்கிற ஒரு மரத்துல அடிச்சு பொதால்னு கீழே விழுந்துறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு கோழி ஒண்ணு இவன் கையில இருக்கிற ஹேண்ட் கஃபை கட் பண்ணி விட அந்த ராக்கெட் எல்லாம் மேல போயிட்டு கலர்ஃபுல்லா வெடிக்குதுங்க. அப்போ இதை வந்துட்டு சர்வேலன்ஸ் ரூம்ல இருக்கிறவன் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அதே நேரம் ஒரு 2 எலிங்க என்ன பண்ணுதுன்னா இங்க மேக மாதிரியே இருக்கிற ஒரு பலூன்ல வந்துட்டு இந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற எல்லா கேமரா முன்னாடி ஒரு கேமரா வச்சு எம்டியா ஒரு போட்டோ எடுத்து அதை அந்த கேமரா முன்னாடி ஒட்டி விட்டுருதுங்க. அப்போ அந்த எலி வந்துட்டு தெரியாம அந்த போட்டோவை தலைகீழா ஒட்டிடுது. இதை வந்துட்டு அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு என்ன பிக்சர் தலைகீழா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப கூட இருக்கிற எலி வந்துட்டு டே மரமண்ட போட்டோவை தலைகீழா ஒட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சாரி அண்ணாத்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி ஒட்டிடுறான். அப்போ சேம் டைம் இந்த பக்கம் இருக்கிற இந்த கோழிங்க எல்லாருமே அந்த செக்யூரிட்டியை மரத்திலேயே வச்சு கட்டி போட்டுட்டு அந்த பில்டிங் சுத்தி இருக்கிற கார்ட்ஸோட கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு அப்படி நைஸா அந்த பில்டிங் கிட்ட வந்துடுதுங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த பில்டிங்கை சுத்தியுமே குளம் மாதிரி கட்டி விட்டு அந்த குளத்துக்குள்ள ரோபோட் டக்கெல்லாம் விட்டு கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த கோழிங்க இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு ப்ரிப்பேரா தான் வந்திருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கூடவே கொண்டு வந்த ஃபிஷ் டேங்க், சோப்பு டப்பா, ஷாம்பு டப்பான்னு எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு யாரு கண்ணிலுமே படாம அந்த குளத்துக்குள்ள அப்படியே ஸ்விம் பண்ணி போய் எப்படியோ அந்த குளத்தை கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்த அந்த லப்பர் பேண்டை வச்சு அப்படியே ஜாயின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த காம்பவுண்டுக்குள்ள போயிடுறாங்க. அதே நேரம் மேல இருக்கிற அந்த 2 எலிங்களும் ஒரு கொடையை ஒண்ணு விரிச்சு யாரு கண்ணிலுமே படாம இந்த பில்டிங் குள்ள வந்துருதுங்க. அப்படி உள்ள வந்த அந்த எலியில ஒண்ணு சூப்பரா தம்பி பட்டன் அழுத்தின மாதிரி பர்ஃபெக்டான லேண்டிங் தான் அப்படின்ட்டு இவன் சொல்ல அப்போ கூட இருக்கிறவன் சரியா புரிஞ்சிக்காம என்னத்தல பட்டன் அழுத்தணுமா, ஓகே அழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கொடையோட பட்டனை அழுத்த அவ்வளவுதான் அந்த கொடை வந்துட்டு இவங்களை மூடிக்குது. அப்ப அங்க இருக்கிற ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர் வந்துட்டு இவங்களை குப்பன்னு நினைச்சு உள்ள இழுத்துக்குது. இப்போ இவங்க எல்லாருமே யாரு கண்ணிலுமே மாட்டாம சேஃபா உள்ள வந்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த பில்டிங் குள்ள போனோம் அப்படின்னா இந்த செக்யூரிட்டியோட கண்ணு வேணும். என்ன கண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா கண்ணு வேணும். அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணாதான் அந்த பில்டிங் குள்ள போக முடியும். சோ அதுக்காக அந்த கோழிங்க என்ன பண்ணுது அப்படின்னா நைஸா ஒளிஞ்சிருந்து ஒரு செக்யூரிட்டி விசில் அடிச்சு கூப்பிட இவனும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். வந்து பார்க்கும்போது அப்ப இந்த கோழி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கேமரா வச்சு அவன் கண்ணை போட்டோ எடுத்துருது. அப்படி எடுத்ததுனால இவன் ஒரு மாதிரி கேர் ஆயிடுறான். அப்போ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த கோழிங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா அந்த எடுத்த போட்டோவை ஒரு டேப்ல ஒட்டி இந்த ஸ்கேனர் முன்னாடி காட்ட சக்சஸ்ஃபுல்லா அந்த டோர் வந்துட்டு ஓபன் ஆயிருது. இந்த கோழிங்களும் பிளான் பண்ண மாதிரி ஈஸியா பில்டிங் குள்ள போயிருதுங்க.